ஸ்ரீநிதி ஜோதிடம் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று புரட்டாசி மாதம் 20ஆம் நாள் அக்டோபர் 6 திங்கட்கிழமை பௌர்ணமி திதி. இன்று கிரிவலம் போறது ரொம்ப அற்புதமான பலன்களை அள்ளி தரக்கூடிய ஒரு நாள். உத்திரட்டாதி நட்சத்திரம் இன்று முழுவதும் சரிங்களா. உத்திரட்டாதி நட்சத்திரம் சனி பகவானுடைய நட்சத்திரம். அப்போ இன்னைக்கு நீங்க ஒரு கிரிவலம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கிரிவலத்தின் மூலமாக உங்களுடைய கர்மா குறைவதற்கான வாய்ப்பு இன்னைக்கு இருக்கு. ஆனால் இன்று முழுவதும் யோகம் சரியில்லை. நல்ல நேரம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரைக்கும், மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. சூளம் கிழக்கு பரிகாரமா தயிர் சாப்பிட்டு போக. மேசராசிக்காரர்களுக்கு இன்று உங்களுடைய மதிப்பு மரியாதை உயரக்கூடிய ஒரு நாள். நீங்க ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு சின்னதா ஒரு வியாபாரம் பண்ணிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுல சில முதலீடுகள் எல்லாம் பண்ணுவீங்க. தாயின் மீது அதீத பாசம் வெளிப்படக்கூடிய ஒரு நாள். இன்று அம்மன் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் உங்களை தேடி வரும். ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்று லாபங்கள் அதிகரிக்கும். நீங்க வேலை பார்க்கிற இடத்துல உங்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் எல்லாமே சேரும். மனமகிழ்வான ஒரு நாள். சில இடங்கள்ல தைரியமா சில முடிவுகள் எல்லாமே எடுப்பீங்க. இன்னைக்கு தன்னம்பிக்கை உயரும். தைரியத்தின் மூலமாக சில காரியங்கள் எல்லாமே பண்ணுவீங்க. ஒரு அதாவது பப்ளிக்ல ஏதோ ஒரு ப்ராப்ளம் வச்சுக்கோங்களேன், நீங்களே இறங்கி அந்த விஷயத்தை சரி பண்ணுவீங்க. இன்று சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்று தொழிலின் மூலமாக லாபங்கள், உங்களுடைய பேச்சு திறமையின் மூலமாக லாபங்கள், எதிர்பாராத ஒரு தனவரம் இன்னைக்கு இருக்கு. ஒரு பயணம் இன்னைக்கு இருக்கு. உங்களுடைய வாழ்க்கை துணைவினுடைய தந்தையின் மூலமாக, அதாவது மாமனார் மூலமாக ஒரு நல்ல ஒரு விஷயம் இன்னைக்கு நடக்க போடுங்க. அது பொருளாதாரம் சார்ந்த ஒரு விஷயமா கூட இருக்கலாம். பெருமாள் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். கடகராசிக்காரர்களுக்கு இன்று உடல் மனம் சுறுசுறுப்பு, தந்தை வழி சொத்துக்களின் மூலமாக லாபங்கள், அரசாங்கத்தின் மூலமாக லாபங்கள். சில நபர்கள் கான்ட்ராக்ட் தொழில் எல்லாம் பண்ணிட்டு போலியா, கவர்மெண்ட் கான்ட்ராக்ட்ல எல்லாமே எடுத்து அதன் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். உயர் அதிகாரிகளுடைய அனுசரணையும் அன்பும் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்று விரயங்கள் கொஞ்சம் அதிகமா இருக்குங்க. மனசுல சில சஞ்சலங்கள், ரொம்ப குழப்பங்கள் எல்லாமே இருக்கு. எதனால அப்படின்னா மக நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு சந்திராசம் இருக்கிறதுனால மக நட்சத்திரக்காரங்க ரொம்ப கவனமா எல்லா வேலைகளுமே பாருங்க. முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் உங்களை தேடி வரும். கன்னிராசிக்காரர்களுக்கு இன்று தொழிலில் கூட்டு தொழிலில் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய மிக மிக சிறப்பான நாள். நீங்க சின்ன வியாபாரம் பண்ணியிருந்தா கூட சரிதாங்க, அதிகப்படியான லாபங்களை இன்று பெறக்கூடிய ஒரு நாள். உங்களுடைய வாழ்க்கை துறையின் மூலமாக, நண்பர்களின் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். துலாம் ராசிக்காரர்களுக்கு தொழில் சார்ந்த ஒரு கடன், அதை வாங்குறதுக்கான ஒரு மூவ்மெண்ட் எல்லாம் பண்ணுங்க. ஒரு பேங்க்ல லோன் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, பிசினஸ் பண்றதுக்கு. அதுக்காக சில நபர்களை போய் மீட் பண்ணி பேசுங்க. உயர் அதிகாரிகளுடைய சந்திப்பு எல்லாமே இன்னைக்கு நடக்கும். வாராகி வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் உங்களை தேடி வரும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்று மனதால் நினைத்த காரியங்களில் வெற்றிகள். உங்களுடைய குழந்தைகளின் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம் எல்லாமே நடக்கும். ஆன்மீகம் சார்ந்த ஒரு விஷயம், வெளிநாடு போறதுக்கான சில நபர்கள் எல்லாமே ஏற்பாடு பண்ணுவீங்க. அதுலயுமே பாத்தீங்கன்னா உங்களுடைய மனசுக்கு பிடித்த மாதிரியான காரியங்கள் எல்லாமே நடக்கும். துர்க்கை வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். தனுசு ராசிக்காரர்களுக்கு மனதில் குழப்பங்கள், சஞ்சலங்கள். நீங்க ஒரு வீடு வாங்கலாம், இல்ல அப்படின்னா வாகனங்கள் வாங்கலாம்னு ஒரு ஐடியா வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது வாங்கலாமா அது வாங்கலாமா சில சந்தேகங்கள் இருக்கும். வண்டி வாகனங்கள் வீடு இதெல்லாம் இருக்கு வச்சுக்கோங்களேன். இன்று அதற்கான ஒரு செலவுகள் இருக்குங்க. வாகனத்தை சர்வீஸ் விடுறது, இல்லை அப்படின்னா திடீர்னு பிரேக் ஒயர் போயிருப்போம், அதை சரி பண்ணுறதுக்கு போகலாம். இல்லை அப்படின்னா பெட்ரோலே போகலன்னு வச்சுக்கோங்களேன். இது கூட வாகனத்திற்கான செலவுகள் தானே. ஆனால் எதிர்பாராத சிறு சங்கடங்கள் இன்னைக்கு இருக்கு. ரொம்ப கவனமா வெளிநபர்கள்ட்ட நடந்துக்கோங்க. குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். மகர ராசிக்காரர்களுக்கு கூட்டு தொழிலில் லாபங்கள், கூட்டு தொழில் சார்ந்த சில முயற்சிகள் எல்லாமே எடுப்பீங்க. நண்பர்கள் உங்களுக்கு பக்கபலமா உதவிகரமா நிற்பாங்க. உங்களுடைய வாழ்க்கை துணைவியோ வாழ்க்கை துணைவரோ உங்களுக்கு பக்கபலமா நிற்பாங்க. கூட்டு தொழிலிருந்து முன்னேற்றங்கள் ஏற்படும். மனமகிழ்வான ஒரு நாள். நீங்க வேலை பார்க்கிற இடத்துல பாராட்டுக்கள் கிடைக்கக்கூடிய சிறப்பான நாள். முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். கும்பராசிக்காரர்களுக்கு கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழல், கடனுக்காக பேங்க்ல லோன் அப்ளை பண்ணிருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு உங்களுடைய கைகளுக்கு அது கிடைக்கும். அந்த கடன் தொகை இன்னைக்கு உங்களுடைய கைகளுக்கு கிடைக்கும். உங்களுடைய திறமையான பேச்சுக்கள் மூலமாக இந்த லாபத்தை அதிகமாக ஈர்த்து கொண்டு வரக்கூடிய ஒரு நாள். மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். மீன ராசிக்காரர்களுக்கு இன்று உடலும் மனதும் சுறுசுறுப்பு, தன்னம்பிக்கை உயரும், தைரியம் உயரும். உங்களுடைய ஆளுமை திறமை வெளிப்படுங்க. நீங்க வேலை பார்க்குற இடத்துல அதாவது உங்க எதிர்பார்ப்பாங்க, அதான ஆளுமை திறமை. சரிங்களா? எல்லாருமே வேலை பார்த்துருப்பாங்க தான், இருந்தாலுமே சில வேலைகள் பார்க்கறதுக்கு நீங்க இருந்தாதான் செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. மனதுக்கு இனிய ஒரு நாளாக இந்த நாள் அமைது. குழந்தைகளின் மூலமாக பெருமைப்படக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். பெருமாள் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். இதுவரைக்கும் 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன் பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரை சிம்மம் ராஜா வெங்கடேஷ். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.